வட இந்தியாவில் வீழ்ச்சியடைந்த பிறகு ஆசீவக பிரிவு பல நூற்றாண்டுகளாக எங்கே தொடர்ந்து டிஎன்டிஐ? ஏ. மத்திய இந்தியா. பி. கிழக்கு இந்தியா. சி. தென்னிந்தியா. டி. மேற்கு இந்தியா. சரியான பதில் சி. தென்னிந்தியா. 10. வட இந்தியாவில் ஆசீவக பிரிவு வீழ்ச்சியடைந்த பின்னரும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதிகளில் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து செல்வாக்குடன் இருந்தது. இந்தியாவில் எந்த காலகட்டத்தில் நகரமயமாக்கலின் ஒரு புதிய போக்கு தொடங்கியது? ஏ. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. பி. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சி. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. டி. 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. சரியான பதில் ஏ. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. சரியான விடை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சூயஸ் கால்வாய் திறப்பு மற்றும் ரயில்வே விரிவாக்கம் காரணமாக இந்தியாவில் புதிய நகரமயமாக்கல் தொடங்கியது. இக்காலகட்டத்தில் துறைமுக நகரங்கள் மற்றும் தொழில் நகரங்கள் வேகமாக வளர்ச்சியடைந்தன. சார்ஜன் ஆணையத்தின் திட்டம் எப்போது முன்மொழியப்பட்டது? ஏ. 1944. பி. 1921. சி. 1937. டி. 1947. சரியான பதில் ஏ. 1944. 7. சர் ஜான் சார்ஜென்ட் என்பவரால் 1944ஆம் ஆண்டு இந்திய கல்வி வளர்ச்சிக்கான இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. இது இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய கல்வி மறுசீரமைப்பு திட்டம், போஸ்ட் வார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. இல்துமிஷ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஏ. 26 ஆண்டுகள். பி. 10 ஆண்டுகள். சி. 15 ஆண்டுகள். டி. 30 ஆண்டுகள். சரியான பதில் ஏ. 26 ஆண்டுகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி இல்துமிஷ் கிபி 1210 முதல் 1236 வரை சுமார் 26 ஆண்டுகள் தில்லி சுல்தானகத்தை ஆட்சி செய்தார். இவர் அடிமை வம்சத்தின் உண்மையான ஒருங்கிணைப்பாளராகவும் குதுப் மினாரை கட்டி முடித்தவராகவும் கருதப்படுகிறார். மூன்றாவது எஸ்டேட்டிற்குள் முதலாளித்துவ வர்க்கம் என்னவென்று அழைக்கப்பட்டது? ஏ. மதகுருமார்கள், தி கிளர்ஜி. பி. பிரபுக்கள், தி அரிஸ்டாக்ரசி. சி. பூர்ஷ்வாசி, தி புர்ஜ்வாய்சி. டி. பாட்டாளி வர்க்கம், தி ப்ரொலிட்டேரியட். சரியான பதில் சி. பூர்ஷ்வாசி, தி புர்ஜ்வாய்சி. சரியான விடை சி. சோகஸ்மெலி பிரெஞ்சு புரட்சிக்கு முந்தைய காலத்தில் மூன்றாவது எஸ்டேட்டில் இருந்த வணிகர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்ட வசதி படைத்த நடுத்தர வர்க்கத்தினர் பூர்ஷ்வாசி என்று அழைக்கப்பட்டனர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சீனாவில் ஒரு முக்கிய தத்துவ மற்றும் மத சிந்தனையாளர் யார்? ஏ. புத்தர், புத்தா. பி. கன்பூசியஸ், கன்ஃபியூஷியஸ். சி. ஜொராஸ்டர், ஜொரோஸ்டர். டி. மகாவீரர், மகாவீர். சரியான பதில் பி. கன்பூசியஸ், கன்ஃபியூஷியஸ். கன்பூசியஸ் சீனாவின் வசந்த கால மற்றும் இலையுதிர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த தத்துவஞானி ஆவார். இவரது போதனைகள் சமூக ஒழுக்கம், குடும்ப உறவுகள் மற்றும் நீதி ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு சீன கலாச்சாரத்தின் அடித்தளமாக அமைந்தன. கார்ன்வாலிஸ் எந்த ஆண்டில் நைட் பட்டம் பெற்றார்? ஏ. 1786. பி. 1776. சி. 1791. டி. 1781. சரியான பதில் ஏ. 1786. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கார்ன்வாலிஸ் பிரபு 1786ஆம் ஆண்டில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டபோது அவருக்கு நைட் ஆஃப் த கார்ட்டர் பட்டம் வழங்கப்பட்டது. முகலாய நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஏ. மன்சப்தார், த மன்சப்தார். பி. மராத்திய தலைவர், த மராட்டா சீஃப். சி. ராஜா தோடர்மால், ராஜா டோடர்மல். டி. பேரரசர், தி எம்பரர். சரியான பதில் டி. பேரரசர், தி எம்பரர். 6. முகலாய நிர்வாகத்தின் உச்சபட்ச அதிகார மையமாக பேரரசர் திகழ்ந்தார். அவரே அனைத்து சட்டங்கள், நிர்வாகம் மற்றும் நீதித்துறைக்கு தலைவராக இருந்தார். அவருக்கு அமைச்சர்கள் உதவினாலும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் அவரிடமே இருந்தது. ஆளுநர்களால் ஆக்கிரமிக்கப்படாத மற்ற கோட்டைகளை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் யார்?
A. Wasirikul, the Wajirikul. B. Amiri Jumla, the Amirai Jumla. C. Sultan, the Sultan. T. Kotwal, the Kotwal. சரியான பதில் சி. சுல்தான், த சுல்தான். சரியான விடை சுல்தான், த சுல்தான். பாமினி அரசில் ஆளுநர்களின் அதிகாரம் அதிகரிப்பதைத் தடுக்க சில முக்கிய கோட்டைகளைச் சுல்தான் தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இதன் மூலம் மாகாணத் தலைவர்கள் கிளர்ச்சி செய்வதைச் சுல்தானால் கட்டுப்படுத்த முடிந்தது. கொடுமணல் தமிழ்நாட்டில் எந்த நகருக்கு அருகில் அமைந்துள்ளது? ஏ. சென்னை, சென்னை. பி. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். சி. மதுரை, மதுரை. டி. ஈரோடு, ஈரோடு. சரியான பதில் டி. ஈரோடு, ஈரோடு. சரியான விடை டி. சோகஸ்மேலி. கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது ஒரு முக்கியமான வரலாற்றுக்கால தொல்லியல் தளமாகும். இங்கு பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் மற்றும் பண்டைய வணிகத் தொடர்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஏ. தாமஸ் மோர், தாமஸ் மோர். பி. மார்ட்டின் லூதர், மார்ட்டின் லூதர். சி. ஜான் கால்வின், ஜான் கால்வின். டி. ஸ்விங்லி, ஸ்விங்லி. சரியான பதில் சி. ஜான் கால்வின், ஜான் கால்வின். சரியான விடை ஜான் கால்வின் 1536 கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதி சீர்திருத்தவாத கருத்துக்களை முறைப்படுத்தினார். இது புராட்டஸ்டன்ட் மத கோட்பாடுகளின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான அடிப்படையாக அமைந்தது. டேனியர்கள் எந்த நகரத்தை தளமாக கொண்டிருந்தனர்? ஏ. தரங்கம்பாடி, ட்ரான்கெபார். பி. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி. சி. பழவேற்காடு, புலிகட். டி. நாகப்பட்டினம், நாகாப்பட்டினம். சரியான பதில் ஏ. தரங்கம்பாடி, ட்ரான்கெபார். 1. டேனியர்கள் டென்மார்க் நாட்டவர் 1620 தமிழகத்தின் தரங்கம்பாடியில் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவி அதைத் தங்களின் முக்கிய தளமாக மாற்றினர். தரங்கம்பாடியில் அவர்கள் கட்டிய டான்ஸ்பர் கோட்டை இன்றும் அவர்களின் வரலாற்று சின்னமாக உள்ளது. இடைக்கால நாகரிகத்தின் வரலாறு ஆவணம் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? ஏ. 2004. பி. 1989. சி. 476. டி. 2017. சரியான பதில் டி. 2017. சரியான விடை டி. இடைக்கால நாகரிகத்தின் வரலாறு என்ற ஆவணம் அல்லது பாடப்புத்தகம் 2017 புதிய பாடத்திட்டத்தின் கீழ் முறைப்படி வெளியிடப்பட்டது. இது போட்டித் தேர்வுகளுக்கான வரலாற்று தரவுகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய ஆவணமாகும். 3வது பியூனிக் போருக்குப் பிறகு கார்தேஜின் விளைவு என்னவாக இருந்தது? ஏ. அது தனது பேரரசை விரிவுபடுத்தியது. பி. அது தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. சி. அது புனரமைக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டது. டி. அது ரோமானிய நட்பு நாடாக மாறியது. சரியான பதில் பி. அது தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. 4. சரியான விடை 3வது பியூனிக் போரின் முடிவில் கி.மு. 146 ரோமானிய படைகள் கார்தேஜை முற்றிலுமாக அழித்து அந்த நகரத்தையே தரைமட்டமாக்கின. கார்தேஜின் எஞ்சிய மக்கள் அடிமைகளாக விற்கப்பட்டனர் மற்றும் அதன் நிலப்பரப்பு ரோமானிய மாகாணமாக மாற்றப்பட்டது. பீகாரில் எந்த குழு நிலத்தை சாகுபடி செய்தது? ஏ. பீகாரிகள், பிஹாரீஸ். பி. வட்டிக்காரர்கள், மணிலெண்டர்ஸ். சி. நிலப்பிரபுக்கள், லேண்ட்லோர்ட்ஸ். டி. சாந்தலர்கள், சாண்டல்ஸ். சரியான பதில் டி. சாந்தலர்கள், சாண்டல்ஸ். 1. சாந்தலர்கள் பீகாரின் ராஜ்மகால் மலைப்பகுதிகளில் காடுகளை திருத்தி விவசாயம் செய்த ஒரு பழங்குடி இனக்குழுவினர் ஆவர். 2. இவர்கள் பின்னர் ஆங்கிலேயர்கள் மற்றும் ஜமீன்தாரர்களால் சுரண்டப்பட்டதால் 1855 புகழ்பெற்ற சாந்தலர் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1067 நிறுவப்பட்ட கல்லூரி எங்கு அமைந்திருந்தது? ஏ. புதுச்சேரி, புதுச்சேரி. பி. திருமுக்கூடல், திருமுக்கூதல். சி. செங்கல்பட்டு, செங்கல்பட்டும். டி. திருபுவனே, திருபுவனாய். சரியான பதில் பி. திருமுக்கூடல், திருமுக்கூதல். 1. வீரராஜேந்திர சோழன் காலத்தில் 1067 திருமுக்கூடலில் ஒரு வேதக் கல்லூரியும் மருத்துவமனையும் நிறுவப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. 2. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான வரலாற்றுத் தலம்.
பார்டன் ஸ்டெயின் எந்த குறிப்பிடப்பட்ட புத்தகத்தின் ஆசிரியர்? ஏ. இந்திய வம்சங்கள், இந்தியன் டைனஸ்டீஸ். பி. தில்லி சுல்தானகம், தி டெல்லி சுல்தானேட். சி. கோபத்தின் வயது, தி ஏஜ் ஆஃப் ராத். டி. இந்தியாவின் வரலாறு, A History of India. சரியான பதில் டி. இந்தியாவின் வரலாறு, A History of India. சரியான விடை தி. சோகஸ்மெலி பர்டன் ஸ்டெயின் ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர். அவர் எழுதிய A History of India என்ற புத்தகம் இந்திய வரலாற்றின் சமூக அரசியல் மாற்றங்களை விளக்குகிறது. சோழர் கால ஆட்சி முறையைப் பற்றி இவர் விரிவாக ஆய்வு செய்துள்ளார். முகமது கோரியின் தங்க நாணயங்களில் தெய்வத்தின் உருவத்துடன் கூடுதலாக என்ன பொறிக்கப்பட்டிருந்தது? ஏ. அச்சடிக்கப்பட்ட ஆண்டு. பி. அவரது பெயர். சி. ஒரு மதச் செய்யுள். டி. அவரது தலைநகரின் பெயர். சரியான பதில் பி. அவரது பெயர். சரியான விடை பி. சோகஸ்மெலி முகமது கோரி வெளியிட்ட தங்க நாணயங்களில் ஒரு பக்கம் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவமும் மறுபக்கம் அவரது பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. இது அவர் இந்திய மக்களின் நம்பிக்கைகளுக்கு மதிப்பளித்ததையும் தனது அதிகாரத்தை நிலைநாட்டியதையும் காட்டுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?